ஒரு பாட்டி அவங்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சுன்னு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வாசனை நல்லா இருக்குன்னு ஒரு எலி அங்க வந்து கேட்டுச்சு. ஆனா அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பூனை அங்க வந்து அவங்க கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு. அதுக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க மரத்து மேல உட்காந்துருந்த ஒரு காகம் ஒன்று அதை அவங்க சுடுறதே பார்த்துட்டு இருந்துச்சு. இதுதான் சமயம்னு அவங்க கிட்ட போய் உட்காந்துச்சு. அவங்களும் அதை கவனிக்காம சுட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கவனிக்காத நேரத்துல அது தட்டையில இருந்த எல்லா ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருச்சு. அந்த பாட்டி வெறும் தட்டையை வச்சு ரொம்ப வருத்தமா ஃபீல் பண்ணாங்க. பேராசை பெருநஷ்டம். ஒரு பையன் வடை சுடுற பாட்டியை தேடி நிலாவுக்கு போனான். அந்த பாட்டி ஒரு இடத்துல உட்காந்து டோனட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தோன்னா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவங்க கிட்ட போய் அவனும் அவங்க கிட்ட டோனட் சேர்ந்து சாப்பிட்டான். அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ நாள் இங்கே இருக்காங்கன்னு கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு. அந்த பாட்டிக்கிட்ட அவன் நிறைய டோனட் அவங்க வீட்டுக்கும் வாங்கிக்கிட்டு அந்த பாட்டியையும் அவங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துட்டான். 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக டோனட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரக்கோலி ஹேர் கட் பண்ண சலூனுக்கு வந்துச்சு. ஆனா அங்க முடி வெற்றவர் தடவை சொதப்பிட்டாரு. 2வது முயற்சியும் சரியா வரல. அதுவும் சொதப்பலாயிடுச்சு. இப்போ 3வது முயற்சி ரொம்ப மோசம். இதுவும் சரியா வரல. அடுத்து 4வது முயற்சி. இது ரொம்ப சரியா வந்துருச்சு. ப்ரொக்கோலி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு மாடு பழம் தோட்டம் வழியா நடந்து போச்சு. அங்க ஸ்ட்ராபெர்ரி இருக்கிறத பார்த்துட்டு அதை சாப்பிட்டுச்சு. ஆனா அதுக்கு அது பிடிக்கல. அப்புறம் ப்ளூபெர்ரியை போய் சாப்பிட்டுச்சு. அந்த டேஸ்ட்டும் அதுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வாழைப்பழம் இருக்கிறத பார்த்துட்டு அதை போய் சாப்பிட்டு பார்த்துச்சு. அந்த டேஸ்ட்டும் அதுக்கு பிடிக்கல. என்ன எதுவுமே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஆப்பிளை போய் சாப்பிட்டுச்சு. அதுவும் அதுக்கு பிடிக்கல. கடைசியில் என்னதான் சாப்பிட்றதுன்னு இலைய பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு பிடிச்ச மாதிரியான ருசியில் இலை இருந்துச்சு. அதுக்கு ரொம்பவே இலை பிடிச்சிருந்ததுனால இலைய பிச்சு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து சந்தோஷமாக அது வீட்டுக்கு போச்சு. ஒரு நகரத்து பூனையும் ஒரு கிராமத்து பூனையும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இரவு நேரம் ஆனதும் 2 பேரும் ஒன்னா ஒரு கடைக்கு சாப்பிட போனாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சாப்பிட்டு பழகிருக்காங்களோ அந்த சாப்பாடை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த நகரத்து பூனை சீஸ் வாங்கி சாப்பிட்டுச்சு. அதோட தோழனுக்கும் அதை கொடுத்துச்சு. அந்த கிராமத்து பூனை காய்கறி வாங்கி சாப்பிட்டுச்சு. அதோட தோழனுக்கு அதை கொடுத்துச்சு. 2 பேரும் இப்படி மாற்றி மாற்றி சாப்பிடவும் அவங்களுக்கு அதோட ருசி பிடிக்கல. அவங்களோட உணவு தான் பிடிச்சிருந்துச்சு. அதை 2 பேரும் சொல்லிக்காம கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து 2 பேரும் அவங்க வீட்டுக்கும் சாப்பாடு வாங்கிக்கிட்டு சந்தோஷமா கிளம்பி போனாங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்